தலைமை காவலரை கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடி சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். என்ன நடந்தது கதிரவன்? தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட திருமுடிவாக்கம் காவல்நிலைய எல்லைப் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்த முயன்றதாக பிரபல ரவுடியை தற்காப்பாக காவல்துறை சுட்டுப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஆய்வாளருடைய உதவி ஆய்வாளருடைய கையில, தலைமை காவலருடைய கையில வெட்டி விட்டு தப்ப முயன்றதாகவும், அப்போது தற்காப்புக்காக காவல் ஆய்வு சுட்டதுல வலது கணுக்காலில் அவருக்கு காயம் ஏற்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. A+ கேட்டகரி சரித்திர பெறுவது குற்றம் என கருப்பு என்ற தலைமையாளர்கள் இவர் மீது கொலை முயற்சி என 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும், நேற்று இரவு இவரையும் இவரது நண்பர் ஆகாஷ் என்கிற சூர்யா ஆகியோரை திருமுடிவாக்கம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து மறைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றி அழைத்து சென்ற போது குன்றத்தூர் இருக்க காவலர் மைதானம் அருகில் சென்ற போது கருப்பு என்ற தமிழக காவலரை வெட்ட முயன்று நீங்கள் தப்ப முயன்றதாக உடனடியாக காவல் ஆய்வாளர் அவர் சுட்டுப்பிடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சைக்காக அழைத்து சென்று அங்கிருந்து மீன் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும், தலைமை காவலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் 2 நபர்களும் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வந்ததாகவும், தொடர்ந்து இருவரிடமும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல ரவுடியான சிலம்புவின் மைத்துனர் என்றும் இவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூர்யா என்ற ரவுடி பிரபல ரவுடியான சிலம்பின் மைத்துனர் என்றும் கூறப்படுகிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், தற்போது இவரது வலது காலில் சுட்டு பிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், காவலருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.